Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/1/2025 புதன்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். 2ஆம் இடம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. வாக்கு, கல்வி, பணம், அதிர்ஷ்டம், உணவு பலவற்றை சொல்லுகிறது. ஒருவருக்கு கல்வியை பற்றி பார்க்க வேண்டுமா? 2ஆம் இடம், அதாவது படிப்பது, வித்தை, அது 4ஆம் இடம். ஒருவருக்கு பண வரவு எப்படி இருக்குது பார்க்க வேண்டுமா? 2ஆம் இடம். ஆக கல்விக்கும் பணத்திற்கும் 2ஆம் இடத்தை ஜோதிடம் சொல்லுகிறது. எல்லா நூல்களிலும் இதுதான் உண்டு. இதை மாற்ற யாராலும் முடியாது. இப்பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த 2ஆம் இடம் நன்றாக இருக்கிறது, ஒருவருக்கு கல்வியில் வல்லவராக இருக்கிறார், ஆனால் ஏழையாக இருக்கிறார். இன்னொருவர் கல்வி இல்லை, ஆனால் பணம் நிறைய இருக்கிறது. 2ஆம் இடத்து அம்சம் நல்லபடியாக இருக்கிறது, இருந்தும் கல்வி இல்லை, ஆனால் பணம் மட்டும் இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? எதனால் இது ஏற்படுகிறது என்று ஒரு ஐயப்பாடு படிப்போர் அனைவருக்கும் ஏற்படும். அதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன். 2ஆம் இடம் கல்வி செல்வத்துக்கு உரியதுதான், அதில் மாற்றமே இல்லை. இந்த 2ஆம் இடத்திற்கு கேந்திரங்களில் புதன் இருந்தால் கல்வி வரும், நல்லபடியாகவே வரும். இந்த 2ஆம் இடத்திற்கு கேந்திரங்களில் குரு இருந்தால் செல்வம் உண்டு. இதுதான் ஒருவருக்கு 2ஆம் இடத்திற்கு கேந்திரங்களில் புதன் இருக்கிறார், கல்வி நன்றாக வருகிறது. குரு அப்படி இல்லை, எனவே பணம் சற்று குறைவு. 2ஆம் இடத்திற்கு குரு கேந்திரங்களில், அதாவது 2ஆம் இடத்தை சேர்த்து 4, 7, 10 இது கேந்திரங்கள். குரு இருக்கிறார், பண வரவு இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு கேந்திரங்களில் புதனும் இல்லை, குருவும் இல்லை, அவருக்கு கல்வியும் இல்லை, பணமும் இல்லை. 2ஆம் இடத்துக்கு கேந்திரங்களில் புதனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார், அறிவும் உண்டு, கல்வியும் உண்டு, செல்வமும் உண்டு. புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், கேந்திரங்கள் அந்த பாவத்தின் பலனை அதிகரிக்கும். அதேதான் இங்கும். 2ஆம் இடத்திற்கு கேந்திரங்களில் புதன் இருக்கிறார், கல்வி உண்டு. 2ஆம் இடத்திற்கு கேந்திரங்களில் குருவும் இருக்கிறார், பணமும் உண்டு. ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து இதுபோல் இன்னொன்று இல்லை என்று சொன்னால், எது இல்லையோ அது என்ன தர இருக்கிறதோ அதில் குறைவு. இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இதேபோல் 5ஆம் இடம் குழந்தையை சொல்லுகிறது, புகழையும் சொல்லும். ஒருவருக்கு புகழ் இருக்கிறது, குழந்தை இல்லை. ஒருவருக்கு குழந்தை நிறைய இருக்கிறது, புகழ் இல்லை. இதுவும் இதே போல்தான். இதை பற்றி பிறகு பார்ப்போம். ஆக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு ஸ்தானத்திற்கு, ஒரு பாவத்திற்கு கேந்திரத்தில் என்ன இருக்கிறது, திரிகோணத்தில் என்ன இருக்கிறது, அதையும் பார்க்க வேண்டும். அது இறைவனால் பெற்றது, நாம் உருவாக்கி கொள்ள முடியாது. எனவே கேந்திரம் என்பது நம்மால் உருவாக்கி கொள்ள முடிந்தது. கல்வியும் செல்வம் நாம் உருவாக்குவதானே. கேந்திரங்களில் இருந்தால், புதன் இருந்தால் கல்வி, குரு இருந்தால் செல்வம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வெற்றி கொடி நாட்டும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களை நெடுநேரம் தயார்படுத்தினீர்கள். இப்படி செய்தால் நல்லபடியாக வரும் என்றெல்லாம் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கு பல மணி நேரம் எடுத்துக்கொண்டீர்கள், தயார் செய்தீர்கள், செயல் புரிந்தீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவு எதுவும் நடக்கவில்லை. இந்த நாள் இப்படி இருக்கும் காரணத்தால் கூடுதல் கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, இன்று எப்படி ஒரு செயலை செய்வது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும்போது அதற்கு உண்டான விடை கிடைக்கிறது. விடை கிடைக்கும் நாள் இந்த நாள். அது இன்னொரு பேச்சாக, அல்லது தற்செயலாக நீங்கள் படிக்கும் படிப்பாக, அல்லது திடீரென்று ஏற்படும் ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஒரு புது வழி உங்களுக்கு தெரிய வரும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் புகழப்படும் நாளாக காட்டுகிறது. அப்படி புகழுக்குரிய ஒரு செயலை செவ்வனே செய்வீர்கள். இன்று நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, பகைவர்களால், வேண்டாதவர்களால், விரோதிகளால், உங்களை பிடிக்காதவர்களால் இன்று பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சண்டை சச்சரவுகளை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, நிறைந்த லாபத்தை பார்ப்பீர்கள். முழு முயற்சியுடன் ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை செய்து அந்த வேளையில் பெரும் பணத்தை பார்ப்பீர்கள். புகழும் கூடும். துலாம் ராசி அன்பர்களே, திறமையை காட்டி வெற்றி. போட்டியாக, சவாலாக ஒரு வேலையை கையில் எடுத்து உங்கள் முழு திறமையையும் காட்டி அதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. பணம் பெற்றதை விட நீங்கள் பெற்ற வெற்றி தான் உங்களுக்கு பெரிதாக தெரியும். இன்று விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய லட்சிய பணியை, லட்சியத்தை, அதன் விளக்கத்தை பலருக்கும் நீங்கள் அறிவிக்கும் நாள். அது நல்லபடியாக செயல்பட கடுமையாக நீங்கள் முயற்சிக்கும் நாளாகவும் இருக்கிறது. இந்த நாள் உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் பாடுபடும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள். இன்று நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேச விரும்புகின்றீர்கள். கவனம். மகர ராசி அன்பர்களே, கூடுதல் பொறுப்பு ஒன்று வருகிறது. இந்த பொறுப்பு சாதாரண நிலையிலிருந்து ஒருபடி உங்களை உயர்த்துவதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே,
வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டு தேவையில்லா ஒரு வீண் விரயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று காட்டுவதால் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று தேவை. மீனராசி அன்பர்களே, உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அல்லது நீங்கள் காட்டும் புத்திசாலித்தனம் நல்லபடியாக இறைவனால் அமைக்கப்பட்டு ஆக்கப்பட்டு நல்ல லாபம் கிடைக்கும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.